ரைட். தரவுத்தள முகாமைத்துவ தொகுதி மென்பொருளை பயன்படுத்தி தொடர்பு நிலை தரவுத்தளத்தை உருவாக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த சாஃப்ட்வேர்ஸ் ஈக்குன்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ரிலேஷனல் டேட்டா பேஸ் ஒன்றை எப்படி உருவாக்குற அப்படின்றத பார்ப்போம். தரவுத்தள முகாமைத்துவ மென்பொருளை பயன்படுத்தி அட்டவணைகளுக்கிடையே தொடர்புடைமையை உருவாக்குவது பற்றி தற்போது ஆராய்வோம். இதற்காக கீழே காட்டப்பட்டுள்ளவாறு புலப்பெயர், தரவு வகையை கொண்ட மாணவர் அட்டவணை மற்றும் புள்ளி அட்டவணை போன்ற இரு அட்டவணைகளை உருவாக்க சொல்லுகிறேன். ரைட். அப்போ 2 டேபிள் தரப்பட்டிக்கு எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ இது மாதிரி 2 டேபிள் நாங்கள் முதல் உருவாக்கணும். ரைட். அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களோட மென்பொருளில், அதாவது தரவுத்தள மென்பொருள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கான ஸ்டெப் எங்களோட புக் டப்பாடி ஸ்டெப் என்னன்னு சொன்னால், ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு அங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டேட்டாபேஸை நாங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். அங்கே நாங்கள் பிளாங்க் டேட்டாபேஸை கிளிக் பண்ணி ரைட் டேட்டாபேஸுக்கு ரைட் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ். ஓகே. எங்கே நாங்கள் ஃபைலை சேவ் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ டெஸ்க்டாப்பில் தான் நாங்கள் எப்போவும் சேவ் பண்ணுறோம், மை என்ற ஃபோல்டரில். ரைட். அதை கிளிக் பண்ணி எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் என்னென்னா ஓகே கொடுத்து சேவ் பண்ணுறோம். க்ரியேட். இப்போ நாங்கள் எங்களோட டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இதில் நாங்கள் அட்டவணைகளை உருவாக்கணும், டேட்டாபேஸ் அந்த டேபிள்ஸை வந்து உருவாக்கணும். அப்போ எப்படியான டேபிள்ஸ் 2 உருவாக்கணும்னு சொல்லி உதாரணம் தந்திக்கிறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டேபிள்ஸை வந்து உருவாக்கிக்கொள்வோம். ஓகே. அப்போ எப்படி ஒரு டேபிள் உருவாக்குன்னு சொல்கிற விதத்தை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்திக்கிற. சரி. அப்போ க்ரியேட்டுக்கு வந்து நாங்கள் டேபிள் கிளிக் பண்ணுறேன். டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியும் இங்கே வியூஸில் வியூக்கு போய்த்து நாங்கள் டிசைன் வியூக்கு போகணும்னு சொன்னால் ரைட் ஃபஸ்ட் சேவ் பண்ணிக்கணும். டேபிள் நேம் வந்து முதலாவது அட்டவணையோட பேர் வந்து எங்களுக்கு இங்கே பார்க்கலும் மாணவர் அட்டவணை அப்படின்னு சொல்லி தரப்பட்டிக்கு அட்டவணையோட பேர் விளங்கு தானே, மாணவர் அட்டவணை. ஸோ அப்போ இதுக்கான பேரை நாங்கள் மாணவர் அப்படின்னு சொல்லி வைப்போம். மாணவர். மாணவர்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ரைட். இப்போ இங்கே இப்போ இந்த வியூ வந்து எங்களுக்கு தெரியும் டிசைன் வியூ. ஆல்ரெடி இருந்த வந்து டேட்டா ஷீட் வியூ, அதை படிச்சுக்கிறேன். சரி. இப்போ நாங்கள் இந்த டேபிளுக்குள்ளான புலங்களை உருவாக்குவோம். முதலாவது வந்து அனுமதி இலக்கம். ரைட். இப்போ அதுக்கு வந்து டேட்டா டைப் கொடுத்திக்கிற டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட். ரைட். ஸோ நாங்கள் ஓல்டு வெர்ஷனில் டெக்ஸ்ட் அண்டிக்கிற, பட் இங்கே ஷார்ட் டெக்ஸ்ட் லாங் டெக்ஸ்ட் அண்டிக்கிற காரணத்தால் ஷார்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட். ஷார்ட் டெக்ஸ்ட்னு சொன்னால் அட ஃபீல்ட் சைஸ் வந்து 255 கண்டென்ட் வந்து உள்ளடக்கணும் ஸ்பேஸ் உட்பட. சரி. ரெண்டாவது புலப்பெயர் வந்து முதல் எழுத்துடன் பெயர். எஸ். ரைட். அதுக்கான டேட்டா டைப் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட். அதே மாதிரி மூணாவது பிறந்த திகதி. இதுக்கு நாங்கள் வந்து டே டைம்ன்றதை செலக்ட் பண்ணுவோம். நாலாவது தொலைபேசி இலக்கம். ரைட். இதுக்கான டேட்டா டைப் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட். ஓகே. அடுத்தது அனுமதி கட்டணம். சரி. அனுமதி கட்டணம் வந்து பணத்தோட ரூபாயோட தொடர்பட்டதால் நாங்கள் வந்து அங்கே கரன்சியை யூஸ் பண்ணுவோம். சரி. இப்போ முதலாவது அட்டவணை வந்து ரெடி ஆகிட்டேன். சரி. அப்போ அடுத்த விஷயம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் எங்களுக்கு இங்கே காணப்படி இந்த டேட்டா ஷீட் வியூக்கு வரலாம். அப்படி சேவ் பண்ணாமல் நாங்கள் வாரேன்னு சொன்னால் பார்க்கலும் இந்த டேட்டா ஷீட் வியூவை கிளிக் பண்ணோன்னே இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும், டு யூ வாண்ட் டு சேவ் த டேபிள் நோ வந்து. ஸோ சேவ் பண்ணணுன்ற காரணத்தால் நான் எஸ் கிளிக் பண்ணி ரைட்
இப்போ எங்களோட கொலம்ஸ் வந்து ரெடியாக வைக்கிறேன். ரைட், இது வந்து முதலாவது அட்டவணை. ரெண்டாவது அட்டவணையோட பேர் வந்து புள்ளிகள். இதை நாங்கள் உருவாக்கணும். ரைட், அதுக்கான எகெயின் கிரியேட்டுக்கு போய்த்து டேபிள் அண்டு கிளிக் பண்ணுறேன். சரி, டேபிள் அண்டு கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் வியூவுக்கு போகணும். அப்போ இந்த டேபிளுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். புள்ளிகள் அட்டவணை. புள்ளிகள் அட்டவணை தானே. ஆகவே புள்ளிகள் அப்படின்னா இதை வைக்கிறேன். சரி, ரைட், அங்கே என்னென்ன உருவாக்கணும். முதலாவது வந்து பரீட்சை சுட்டேன். ரைட், இந்த இடத்துல வரணும். பரீட்சை சுட்டேன். ரைட், இதுக்கான டேட்டா டைப் வந்து வரும் டெக்ஸ்ட், ஷார்ட் டெக்ஸ்ட். ஸோ அடுத்தது அனுமதி இலக்கம். நெக்ஸ்ட் கணிதம். ரைட், விஞ்ஞானம். அதே மாதிரி ஆங்கிலம் வரும். டேட்டா டைப் முதலாவது வந்து டெக்ஸ்ட், ரெண்டாவது டெக்ஸ்ட், மூணாவது வந்து நம்பர். ரைட், நம்பர், அடுத்ததும் நம்பர், அதுக்கு அடுத்ததும் நம்பர். ரைட், அதுக்கு அடுத்தது வந்து வருடம் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட்டில் தரப்பட்டு. சரி, ரைட், அப்போ இந்த டேபிளும் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ரைட், நான் வந்து டேட்டா ஷீட் வியூக்கு போகிறேன். எஸ், சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பார்க்கலும் எங்களோட ரெண்டு டேபிளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிக்கு. அதே மாதிரி இங்கே சைடில் OLX சப்ஜெக்ட் அண்டிக்கிறதுல வந்து டேபிள்ஸ் அண்டு டேபிள்ஸ். நாங்கள் டேட்டா பேஸ் படிக்கக்கூட தரவுத்தளத்தில் வந்து 4 விஷயம் ஆரம்பத்தில் பார்த்தேன். ரைட், டேபிள் வரும், இங்கே குவாரிஸ் வரும், அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும், ஃபார்ம்ஸ் வரும்னு சொல்லி. அப்போ அந்த அதுதான் இந்த ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அது ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் நீங்கள் காட்சிப்படுத்தப்படும். இப்போ நாங்கள் டேபிள்ஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்கிற காரணத்தால் டேபிள்ஸ் வந்து என்னென்ன டேபிள் க்ரியேட் பண்ணிக்கன்னு காட்டுது. ரைட், புள்ளிகள் என்ற டேபிளும் மாணவர் என்ற டேபிளும் வந்து இங்கே உருவாக்கப்பட்டீங்க. ஓகே, சரி, இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இரு அட்டவணைகளுக்கு இடையே தொடர்புடைமையை உருவாக்குதல், ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் இப்போ உருவாக்க போகிறோம் ரெண்டு டேபிள்ஸுக்கும் இடையில. அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ட சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸஸில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ரைட், முதலாவது வந்து டேட்டா பேஸ் டூல்ஸை தெரிவு செய்ய. ரைட், ரிலேஷன்ஷிப் கட்டளையை தெரிவு செய்ய. முதலாவது டேட்டா பேஸ் டூல்ஸ், ரெண்டாவது வந்து ரிலேஷன்ஷிப் என்ற கட்டளையை தெரிவு செய்ய. தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய அட்டவணையை தெரிவு செய்க. எட்கட்டளை பொத்தானை சொடுக்குக. தேவையான அட்டவணை எண்ணிக்கை வரை. சரி, ரைட், அப்போ நாங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு வருவோம். ரைட், முதலாவது வந்து ரைட் டேட்டாபேஸ் டூல்ஸ். ரைட், டேட்டாபேஸ் டூல்ஸுக்கு போய்த்து நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை கிளிக் பண்ணணும். ரைட், அப்போ அங்கே எந்தெந்த டேட்டாபேஸ் எந்தெந்த டேபிள்ஸை நாங்கள் எந்தெந்த அட்டவணைகளுக்கு இடையில் தொடர்பு ஏற்படுத்தணுமோ அந்த அட்டவணைகளை தெரிவு செஞ்சு செலக்ட் பண்ணி. ரைட், எட் செலக்டட் டேபிள்ஸ். இப்போ இரண்டு இடையில தானே நாங்கள் தொடர்பு ஏற்படுத்தணும். ஸோ அது ரெண்டு நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எட் செலக்டட் டேபிள்ஸ் கொடுக்குறேன். ரைட், இங்கே பார்க்கலும் இந்த ரெண்டு அட்டவணைகளுக்கும் இடையில, புள்ளிகள் அட்டவணைக்கும் மாணவர்கள் ரெண்டு அட்டவணைக்கும் இடையில தான் நான் தொடர்புடைமை ஏற்படுத்தணும். ரைட், அப்போ அந்த ரெண்டு அட்டவணையும் வந்து எனக்கு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு. சரி, தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய அட்டவணை தெரிவு செய்ய எட் கட்டளை போட்டு சொல்லுங்கள். தொடர்பை ஏற்படுத்த தேவையான அட்டவணையின் அந்நிய சாவிக்கு முதல் நிலை சாவியிலிருந்து தொடர்பை வரைக. தொடர்பை ஏற்படுத்த தேவையான அட்டவணையின் எந்த டேபிளுக்கு நான் வந்து கனெக்ஷன் ஏற்படுத்தணுமோ ரைட் அந்த அட்டவணையோட அந்நிய சாவிக்கு நான் வந்து முதல் நிலை சாவியிலிருந்து தொடர்பை வரையணும். சரி, அப்போ ப்ரைமரி கீயிலிருந்து தான் நான் இங்களுக்கு வரைய வேண்டியிருக்கும். சரி,
ரைட் பார்க்கலும் எங்களோட புள்ளிகள் அட்டவணையில் தான் அந்நிய சாவி காணப்படும். ரைட் அனுமதி இலக்க வேண்டியது இதிலிருந்துனா இதுதான் முதன்மை சாவி. அப்போ இதிலிருந்து அனுமதி இலக்கத்தை தொடர்பு வரையணும்னா நான் இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறேன். ரைட் வெயிட் ஒரு ஸ்டெப்பை பார்த்துட்டு வருவோம். சரி தொடர்பை வரைய எஸ் வரைஞ்ச எடிட் ரிலேஷன்ஷிப்பில் காட்சிப்படுத்தப்படும் என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை தெரிவு செய்க. சரி எடிட் ரிலேஷன்ஷிப் இங்கே காணப்படுது. அப்போ இதில் வந்து என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை தெரிவு செய்ய சொல்லிக்கிறேன். ஸோ அதை நான் வந்து தெரிவு செஞ்சேன். ரைட் ஸ்டெப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் ஆர்டர் தான் செஞ்சுட்டு போகிறோம். முதலாவது வந்து டேட்டாபேஸ் டூல்ஸை வந்து சரி பங்கை வந்து அதாவது ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கிளிக் பண்ணி அதில் முதலாவது வந்து என்னென்ன அட்டவணைகள் உருவாக்கணுமோ அந்த அட்டவணைகளை தெரிவு செஞ்சு எட் செலக்டட் டேபிள்ஸை கொடுத்துட்டு அது பிறகு எந்த இதுகளுக்கு இடையில் வந்து எந்த புலங்களுக்கு இடையில் நாங்கள் வந்து தொடர்பை ஏற்படுத்தணுமோ அது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை முதல் நிலை சாவியிலிருந்து அந்நிய சாவியை நோக்கி வரையுத. வரைஞ்சொன்னே பார்க்கல மேலுக்கு எடிட் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ற ஒரு விண்டோ தோண்டும். அதில் வந்து நாங்கள் என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து செலக்ட் பண்ணி கொள்கிறேன். சரி ஓகே தானே. இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேஸ்கேட் அப்டேட் ரிலேட்டட் ஃபீல்ட் கேஸ்கேட் டிலீட் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸை தெரிவு செய்யன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் இதை தெரிவு செய்யணும். கேஸ்கேட் அப்டேட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் அதே மாதிரி கேஸ்கேட் டிலீட் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸை நாங்கள் வந்து தெரிவு செஞ்சோம். ரைட் இந்த ஸ்டெப்பை செஞ்சோம். கிரியேட் கட்டளை பொத்தானை சொடுக்குக. எஸ் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரணும். இங்கே ஈகப்படாது. ரைட் அனுமதி இலக்கம் கிரியேட். ரைட் அப்போ இங்கே பார்க்கலும் ரைட் எங்களோட ரெண்டு அட்டவணைகளுக்கு இடையில தொடர்பு உருவாக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு பார்க்கலும். இங்கே பார்க்கலும் இங்கே ஒன்றண்டு காட்டப்பட்டிருக்கிற அதே மாதிரி இங்கே இன்ஃபினிட்டி அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. சரி இப்போ நாங்கள் இப்படி காட்டப்பட்டால் இது எந்த வகை தொடர்பு? நாங்கள் 3 வகை தொடர்புகள் படித்தா 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many அதே மாதிரி many-to-many. அப்போ எங்களுக்கு இதை பார்த்தா செல்லேலும் இந்த ரெண்டு அட்டவணைகளுக்கும் இடையில என்ன வகையான தொடர்பு காணப்படுது. ரைட் அப்போ குயிக்காக எல்லாரும் வந்து செட்டில் போடுங்க, இல்லை அன்மியூட் பண்ணி சொல்லலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தொடர்பு என்ன வகை தொடர்பு, என்ன வகையான தொடர்பு இப்போ இந்த ரெண்டு அட்டவணைகளுக்கும் இடையிலே உருவாக்கப்பட்டி? ஒரு ஆன்சர் வந்திருக்கிற அதர்ஸ் மற்ற ஆட்களோட ஆன்சர் என்னவா? மற்ற ரெக்கார்டிங் பார்த்து தானே? ரெக்கார்டிங் பார்த்துருந்தா ஆன்சர் பண்ணலாம். சரி ரைட். நான் ரெக்கார்டிங்கில் 1-to-many எஸ் 1-to-many ரைட் ஆன்சர் வந்து இது 1-to-many சொல்லி ரைட் 1-to-many எஸ். இங்கே பார்க்கலும் ரைட் இங்கே ஒன்று காணப்படுது, அதே மாதிரி இங்கே இன்ஃபினிட்டி இடையில காணப்படுது. ஆகவே இரண்டுக்கும் இடையில வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப் காணப்படுது. இங்கே மொண்டு வந்து இந்த சொன்னால் இது ரெண்டுக்கும் இடையில 1-to-1 ரிலேஷன்ஷிப் காணப்படும். சரி அதே மாதிரி many-to-many சொன்னால் ரைட் புத்தகத்தில் நாங்கள் பார்த்தோம் வந்து இங்கே எம்மும் இங்கே எண்ணும் எழுதி காட்டப்படும். சரி அதுதான் many-to-many ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறதா இருக்கும். சரி அப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி ரெண்டு அட்டவணைகளுக்கு இடையில நாங்கள் வந்து தொடர்பு உருவாக்குன்னு சொல்லி நாங்கள் படித்தோம். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து கட்டாயம் ஞாபகம் வைக்கணும். ஓகே முதலாவது வந்து டேட்டாபேஸ் டூல்ஸை செலக்ட் பண்ணணும். ரைட் அப்போ அது எல்லாத்துக்கும் முந்தைய கட்டாயம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே காணப்படுற ஓல் எக்ஸஸ் சப்ஜெக்டில் எங்கள் டேபிள்ஸ் புள்ளிகள் மாணவர்னு காட்டுறதானே. இதை நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணினு சொன்னால் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணு சொன்னால் சரி வெயிட் ரைட் இந்த இடத்துல அது ஷோ ஆகும். ஓகே இந்த இடத்துல புள்ளிகள் அதே மாதிரி மாணவர்ண்டு ஷோ ஆகும். இது இந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கலாம் இருக்கும். ரைட்
ஃபர்ஸ்ட்டு நான் ரிலேஷன்ஷிப் ஒன்றை உருவாக்க போகலாம். அதாவது ரெண்டு அட்டவணைகளுக்கு இடையில தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தும் போது முதலாவதாக இங்கிக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரி, அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ரைட் டேட்டாபேஸ் டூல்ஸை வந்து செலக்ட் பண்ணி அங்கே ரிலேஷன்ஷிப் என்ற கட்டளையை தெரிவு செஞ்சு சரி அதில் எந்தெந்த அட்டவணைகளுக்கு இடையில் தொடர்பு ஏற்படுத்தணுமோ அதை இங்கிருந்து தெரிவு செஞ்சு எட் செலக்டட் டேபிள்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த அட்டவணையிலிருந்து எந்த அட்டவணைக்கு தொடர்பு ஏற்படுத்தணுமோ ரைட் எந்த அட்டவணையில் அதாவது முதன்மை சாவி எந்த அட்டவணையில் இருக்கிறோம் அதிலிருந்து எதில் அந்நிய சாவிக்கிறோ அந்த முதன்மை சாவியிலிருந்து அந்நிய சாவியை நோக்கி நாங்கள் தொடர்பை வரையணும். அதாவது கிளிக் பண்ணி ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு எடிட் அண்ட் செல்லி ஒரு விண்டோ வரும் ரைட். அப்போ அதில் வந்து நாங்கள் ரைட் என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே இன்னும் 2 செக் பாக்ஸ் வரும். கேஸ்கேட் அப்டேட் ரிலேட்டட் ஃபீல்ட் அதே மாதிரி கேஸ்கேட் டிலீட் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணி க்ரியேட் கொடுத்தேன்னு சொன்னால் எங்களோட தொடர்புடைமை வந்து உருவாகும். ஓகே ரைட், இங்கே பார்க்கலும் நாங்கள் செஞ்ச மாதிரி அதே இது உண்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இங்கே பாட்டு. அப்போ இங்கே ஒன்றுக்கு பல தொடர்புடைமையை கொண்டதாக ஈகி. சரி, ஒன்றுக்கு பல தொடர்புடைமை 1 to many. ஏனெண்டா இங்கே ஒன்று தரப்பட்டீங்கி இங்கே இன்ஃபினிட்டி தரப்பட்டிருக்கிற காரணத்தால் ஒன்றுக்கு பல தொடர்புடைமை சொல்லுறதை வந்து எங்களுக்கு நேரடியாக பார்த்து செல்லலும். ரைட், இப்போ நாங்கள் பார்த்து எடிட் ரிலேஷன்ஷிப் என்ற விண்டோ இங்கே என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கேஸ்கேட் அப்டேட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்தோம். சரி, ஓகே ரைட். மாணவர் அட்டவணையிலே அனுமதி இலக்கம் முதல்நிலை சாவியாகும், புள்ளிகள் அட்டவணையிலே அது அந்நிய சாவியாகும். ரைட், எங்களுக்கு தெரியும் இங்கே அனுமதி இலக்கம் மாணவர் அட்டவணையில் முதல் நிலை சாவி. ஆகவே அதுக்கு சைடில் பார்க்கலாம் ஒரு கீ மார்க் கொண்டு காணப்படுது. ரைட், அதே மாதிரி இந்த அட்டவணையில் அது அந்நிய சாவியாக பயன்படுத்தப்படுது. புள்ளியல் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இங்கே முதல் நிலை சாவியாக பரீட்சை சுட்டம் காணப்படுக. ஓகே, அனுமதி இலக்கம் இங்கே அந்நிய சாவியாக ஃபொரின் கீயாக வந்து தொழிற்பட்டு கொண்டு அதுதான் இந்த இதன்னு சொல்கிறோம். ரைட், குறிப்பு அட்டவணைகளை தொடர்புபடுத்துவதால் ஏற்படும் விசேட அம்சங்கள். ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி வசதி மூலம் மாணவர் அட்டவணையில் உள்ள முதல்நிலை சாவியின் பெறுமதி மாற்றப்படின் அதே நோக்கத்தில் இதனுடன் தொடர்புடைய அட்டவணையின் அந்நிய சாவியின் பெருமானமும் தன்னிச்சையாக மாற்றப்படும். ரைட், இது என்ன செல்ல வாரன்னு சொன்னால் நாங்கள் இங்கே ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி என்று வந்த அதாவது இந்த விண்டோவில் பார்த்த ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து ரைட் இங்கே பார்க்க என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. இப்போ இதை நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறதால அதை கிளிக் பண்ணுறதால வந்து இங்கே பார்க்கலும் மாணவர் அட்டவணையில் வந்து அனுமதி இலக்கம் வந்து முதல் நிலை சாவியாக காணப்படுது. அப்போ இந்த அனுமதி இலக்கத்தில் நான் ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சால் ரைட், உதாரணத்துக்கு அனுமதி இலக்கத்தில் 1000 அண்டிக்கிற ஒரு இலக்கத்தை வந்து நான் கொஞ்ச நாளே போகிறேன், அதாவது 1000 அண்டு நாங்கள் இங்கே என்டர் பண்ணியிருந்தேன் அனுமதி இலக்கம், அதாவது இங்கே ஃபொரின் கீ ஆகிக்க போக இங்கே 1000 தான் நிற்கும். அதே நான் இன்னும் கொஞ்ச நாளே போகிறேன் அனுமதி இலக்கத்தை 1001 மாற்றினா ஒட்டோவா வந்து இங்கே அனுமதி இலக்கம் வந்து 1001 மாறும். ரைட், இது எப்போன்னு சொன்னால் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க போகல ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, அதாவது அதை என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து நாங்கள் செஞ்சுட்டோம்னு சொன்னால் ரைட் முதல் நிலை சாவியின் பெறுமதி மாற்றப்பட்டால் அதே நோக்கத்தில் இதனுடன் தொடர்புடைய அட்டவணையின் அந்நிய சாவியின் பெருமானமும் தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக வந்து மாற்றப்படும் என்று இந்த பாயிண்ட் சொல்றேன். ரெண்டாவது, அத்துடன் மாணவர் அட்டவணையில் ஓர் பதிவானது நீக்கப்படின் அதனுடன் தொடர்புடைய அட்டவணையின் குறித்த பதிவுடன் தொடர்புடைய பதிவானது தன்னிச்சையாக நீக்கப்படும். ரைட், இப்போ இந்த அட்டவணையில் மாணவர் அட்டவணையில் ஒரு ரெக்கார்டு இருக்குது, ஒரு மாணவர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், அவரோட அனுமதி இலக்கம், முதல் எழுத்துடன் பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி இலக்கம், அனுமதி எல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அட்டவணையில். ரைட், நாங்கள் என்ஃபோர்ஸ் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் ரிஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நான் உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற ஒரு ரெக்கார்டை ரைட் உதாரணத்துக்கு இங்கே ஒருத்தோட பேர் காணப்படுக அனுமதி இலக்கம் அவரோட ரெக்கார்டு ஃபுல் ரெக்கார்டு ஒன்று காணப்படு, அதை நான் டிலீட் பண்ணேன்னு சொன்னால் புள்ளி அட்டவணையில் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிற அடுத்த அட்டவணையில் காணப்படு அது சம்பந்தமான அவ்வளோ தரவுகளும் வந்து நீக்கப்படும். சரி, முதலாம் அட்டவணை மார்க்ஸ் சைக்கிளாக ரெண்டாவது எத்தனை மார்க்ஸ் இருந்தாலும் அவர் சம்பந்தமான அவ்வளோ டேட்டாஸும் வந்து தொடர்புடைய அடுத்த டேபிள்ஸ்ல இருந்தும் வந்து நீக்கப்படும். ஓகே, அதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன். மூணாவது, இங்கே முதலாவதாக மாணவர் அட்டவணைக்கு தரவுகள் உள்ளீடு செய்தல் வேண்டும், பின்னர் புள்ளியல் அட்டவணைக்கு தரவுகள் உள்ளிடப்படும் முடியும். அப்போ முதலாவது வந்து இங்கே மாணவர் அதாவது ஸ்டூடெண்ட் என்ற டேபிளுக்கு தான் டேட்டா வந்து உள்ளிடணும், அதுக்கு பிறகு தான் நாங்கள்
புள்ளிகள் அட்டவணைக்கு தரவுகளை வந்து உள்ளிட வேணுமா. மாணவர் அட்டவணைக்கு தரவுகள் உள்ளீடு செய்த பின்னர் இவ்வட்டவணை மூலம் புள்ளிகள் அட்டவணைக்கு தரவுகள் உள்ளீடு செய்ய முடியும். இதற்காக மாணவர் அட்டவணையில் அனுமதி இலக்கம் முன்பாக உள்ள அடையாளத்தை சொடுக்குக. இந்நிலையில் புள்ளிகள் அட்டவணைக்கு இலகுவாக தரவுகளை உள்ளீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட், இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் உருவாக்கிட்ட இப்போ நாங்கள் அதை சேவ் பண்ணுவோம். சரி, புள்ளிகள் அட்டவணை, அதே மாதிரி மாணவர்கள் அட்டவணை. முதலாவது மாணவர் அட்டவணை. சரி, மாணவர் அட்டவணை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். மாணவர் அட்டவணைக்கு தரவுகள் உள்ளீடு செய்த பின்னர் இவ்வட்டவணை மூலம் புள்ளிகள் அட்டவணைக்கு தரவுகளை உள்ளீடு செய்ய முடியும். இதற்காக மாணவர் அட்டவணையில் அனுமதி இலக்கம் முன்பாக உள்ள அடையாளத்தை சொடுக்க இந்நிலையில் புள்ளிகள் அட்டவணைக்கு இலகுவாக தரவுகளை உள்ளீடு செய்ய முடியும். ரைட், உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு தரவை வந்து என்டர் பண்ணி பார்ப்போம். ரைட், அனுமதி இலக்கம் நான் கொடுக்குறேன் 1000 அப்படின்னு சொல்லி. சரி, முதல் எழுத்துக்களுடன் பெயர் அண்டிக்கிற இடத்துக்கு சரி ஏபிசி கமல் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து நான் இந்த டேட்டை கொடுக்குறேன். ஓகே, தொலைபேசி இலக்கம் ரைட் அப்படி ஒரு நம்பர். அனுமதி கட்டணம் வந்து 400 ரைட். சரி, இப்போ பார்க்கலும் இந்த அனுமதி இலக்கத்துக்கு முன்னால் ஒரு ப்ளஸ் அடையாளம் காட்டப்பட்டீங்க. ரைட், சக அடையாளம். ஓகே, அதாவது இங்கே பார்க்கலும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற அனுமதி இலக்கம் முன்பாக உள்ள அடையாளத்தை சொடுக்குன்னு சொல்லி, அதாவது இந்த அனுமதி இலக்கத்துக்கு முன்பாக இருக்கிற அடையாளம் என்னன்னு சொன்னால் ரைட் இங்கே காணப்படுகிற ப்ளஸ் அடையாளம் தான், அதைத்தான் இந்த அடையாளம்னு சொல்லுவேன். அப்போ அதை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணதூடாக புள்ளிகள் அட்டவணைக்கு இலகுவாக வந்து எங்களுக்கு தரவு உள்ளீடு செய்யணும். ரைட், பார்க்க இப்போ மைனஸ் காட்டுற இதை கிளிக் பண்ண அது க்ளோஸ் ஆகும். அப்போ அனுமதி இலக்கத்துக்கு முன்னாடிக்கு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி பரீட்சை சுட்டேன். ரைட், பரீட்சை சுட்டேன் நான் வந்து நான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேனே. ரைட், 2233 சரி. இப்போ கணிதத்தில் அவர் பெற்ற புள்ளிகள் வந்து 30, அதே மாதிரி விஞ்ஞானத்தில் வந்து 40, அதே மாதிரி ஆங்கிலத்தில் 50, வருடம் வந்து 2025 சரி என்டர் பண்ணுறேன். இது அப்படியே மைனஸ் பண்ணுறேன் பண்ணி இதை நான் முன்பாக உள்ள அடையாளத்தை சொல்லிக்க அட்டவணைக்கு இலகுவாக சேர்க்கணும். ரைட், அப்போ அதுதான் நீங்கள் மாணவர் புள்ளி அட்டவணைகளுக்கு வந்து தரவுகளை உள்ளீடு செய்ததை வந்து இங்கே காட்டிக்கிறப்ப இந்த அடையாளத்தை நான் கிளிக் பண்ணி தேவையான டேட்டாஸ் எல்லாம் உள்ளீடு செய்யணும். தரவுகளை உள்ளீடு செய்வதற்கு காட்சிப்படுத்துவதற்கும் தரவு படிவங்களை உருவாக்குதல். அப்போ அட்டவணை ஒன்றை திறந்து அதிலே தரவுகளை உள்ளீடு செய்தல் பற்றிய அறிவை இப்போது நீர் பெற்றுள்ளீர். தரவுத்தள முகாமைத்துவ தொகுதியிலே அட்டவணைக்கு தரவுகளை உள்ளீடு செய்ய படிவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அத்துடன் அட்டவணையிலே உள்ளீடு செய்த தரவுகளை காட்சிப்படுத்தவும் படிவங்கள் பயன்படுத்த. அப்போ படிவம் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம்ஸ்ன்னு தெரியும். ரைட், அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நாங்கள் சொல்கிறேன். இந்த ஃபார்ம்ஸ் வந்து என்னத்துக்கு பயன்படுதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அட்டவணையை திறந்து அதில் தரவுகளை என்டர் பண்ணதை விட ரைட் ஒரு அட்டவணை திறந்து அதில் தரவுகளை என்டர் பண்ணதை விட ஒரு ஃபார்ம் மாதிரி தந்து
வினாக்கள் கேட்கப்பட்டிக்க மாதிரியும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்படி இருந்தால் வந்து எங்களுக்கு லேஸ் ஆகிக்கும், மற்ற தரவுகளை கை வைப்படாது. சரி, அப்போ இப்படியான தரவுகளை வந்து உள்ளீடு செய்யறதுக்கு இந்த ஃபார்ம்ஸ் படிவங்கள் பயன்படுத்தப்படுது. அதே வேளை அத்துடன் அட்டவணையில் உள்ளீடு செய்த தரவுகளை காட்சிப்படுத்தவும் படிவங்கள் பயன்படுத்தப்படும். அப்போ அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஃபார்ம்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து உள்ளீடு செய்த தரவுகளை வந்து காட்சிப்படுத்தவும் முடியும். ரைட், அப்போ இந்த ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்றா வந்து தரவுகளை வந்து உள்ளீடு செய்யலாம் அட்டவணைக்கு, அதே மாதிரி அட்டவணையில் நாங்கள் அதாவது உள்ளீடு செஞ்சிருந்த தரவுகளை வந்து மீண்டும் வந்து இந்த அதாவது ஃபார்ம்ஸ் மூலமாக, ரைட், படிவங்கள் மூலமாக மீள பார்க்கலுமா ஆகிக்கும். ரைட், அட்டவணையும் தரவு படிவம் ஒன்று தரப்பட்டிக்கு படிவத்தின் மூலம் தரவுகளை உள்ளிடுதல். ரைட், இப்போ சமநண்டு தரவு வந்து பெயர், விலாசம், கேகாலைன்னு உள்ளிடப்பட்டிக்கு, அடுத்த உள்ளிடப்படலை. அதே மாதிரி படிவத்தின் மூலம் தரவுகளை காட்சிப்படுத்தல். ரைட், அதே வியூவில் இந்த பெயரை நேர நாங்கள் மூவ் பண்ண இப்போ நிமல்னு சொன்னால் நிமல், கலே வேலை, விலாசம், தொலைபேசி, அதே மாதிரி மின்னஞ்சல் காட்டப்படுது. சரி, அப்போ அடுத்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணு சொன்னால் சுதாகரன், கெண்டி, அதே மாதிரி ஃபோன் நம்பர், இமெயில் அப்படின்ற தரவுகள் வந்து காட்சிப்படுத்தப்படும். ரைட், அப்போ ரெண்டு விஷயத்துக்கு நாங்கள் ஃபார்ம்ஸை பயன்படுத்த போகிறோம். விஷயத்தை பார்த்தோம். ஒன்று தரவுகளை உள்ளிட, ரெண்டாவது தரவுகளை காட்சிப்படுத்த. படிவத்தின் மூலம் ஒவ்வொரு பதிவாக அட்டவணைக்கு தரவுகளை உள்ளீடு செய்ய முடியும். இங்கு உள்ளீடு செய்யப்படும் அனைத்து பதிவுகளும் அட்டவணையின் இறுதியிலேயே ஒவ்வொன்றாக சேர்க்கப்படும். அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு பதிவையும் படிவத்தின் மூலம் ஒவ்வொன்றாக காட்சிப்படுத்த முடியும். இதற்காக ரெக்கார்ட் நேவிகேஷன் பார் பயன்படுத்தப்படும். ரெக்கார்ட் நேவிகேஷன் பார் என்று சொல்கிறது வந்து இதுதான். ஓகே, இப்போ இங்கே பார்க்கலும் முதலாக வந்து ரெக்கார்ட் அப்படின்னு தரப்பட்டிக்கு. சரி, அதோட பெயர் முதல் பதிவு அப்படி இந்த மார்க்கை, அதாவது இந்த குறியீட்டை பார்த்தா தெரியும் எங்களுக்கு முன்னால் இருக்கிறத பார்க்குறதுக்கு. ரைட், முதல் பதிவு அதாவது ஆரம்ப பதிவை பார்க்குறதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம். முன்னே பதிவை பார்க்குறதுக்கு வந்து இந்த, அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, சுதாகரன்ற இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரைட், அதுக்கு முந்தைய பதிவை பார்க்குறேன்னு சொன்னால், நிமல்டத்தை பார்க்குறேன்னு சொன்னால் நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். இல்லைன்னா முதலாவது இந்த அட்டவணையில் முதலாவது காணப்பட அன்வர்டத்தை பார்க்கணும்னு சொன்னால் அங்கேருந்து எனக்கு இதை டிரெக்டாக கிளிக் பண்ணால் எனக்கு இதுக்கு, அதாவது அன்வர்ட ரெக்கார்டை வந்து பார்க்கணுமா. ரைட், இங்கே காணப்பட இரண்டு வந்து தற்போது இப்போ நாங்கள் எந்த பதிவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனோ, இல்லை எத்தனாவது பதிவை நான் என்டர் பண்ணிக்கிறேனோ அதை குறிக்கும் இந்த ரெண்டுன்றது பதிவுகளின் மொத்தம். இப்போ இதுவரை டேபிள் எத்தனை பதிவிக்கோ அதை வந்து இது காட்டும் 14ன்னு சொல்லி. அடுத்த பதிவுக்கு போகிறதுக்கு இது, இறுதி பதிவுக்கு போகிறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். இல்லை புதிய ரெக்கார்டு உண்டு, நியூ ரெக்கார்டு. இப்போ இங்கே 14க்கு 15வது நியூ ரெக்கார்டு ஒன்று நான் பதிவு செய்யணும், புதிய ரெக்கார்டு ஒன்று நான் உள்ளீடு செய்யணும்னு சொன்னால் இங்கே காணப்படும் இந்த எல்லோ கலர் இந்த மாக கிளிக் பண்ணால் எனக்கு புதிய இதொண்ட, அதாவது புதிய பதிவு ஒன்றை செய்யணுமா இருக்கும். ஓகே, சரி, தரவு படிவம் ஒன்றை, ரைட், இப்போ ஒரு ஃபார்மை வந்து எப்படி நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். அப்போ என்னோட மீட்டிங் வந்து கட்டாக போகுது, நான் இது இப்போ கட் பண்ணுறேன், நீங்கள் எகெயின் ஜாயின் ஆகுங்க. அப்போ அதுலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்.